பிள்ளை வரம் வேண்டி தவம் இருப்போரின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரித்து கொண்டே இருக்க, பெண் குழந்தை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 8 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட கொடூரமும் ஒருபுறம் நிகழ்ந்திருக்கிறது. திருச்சியிலிருந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் சீறியது ஒரு ஆம்புலன்ஸ். வெறும் 2.5 மணி நேரத்தில் கோவையை அடைந்தது. பிறந்து 7 நாட்களே ஆன பெண் குழந்தையின் உயிர் காப்பதற்காகத்தான் இந்த பகீரத முயற்சி. மன நிறைவை தரும் இந்த நிகழ்வு நிகழ்ந்த அதே தினத்தில் பெண் குழந்தை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 8 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையின் உயிர் கொடூரமான முறையில் பறிக்கப்பட்டு குழி தோண்டி புதைக்கப்பட்ட உச்சபட்ச கொடூரமும் நிகழ்ந்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் பொம்மன் குட்டையை சேர்ந்த சேட்டு டயானா தம்பதிதான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். புகாரை கொடுத்தது டயானாவின் தந்தை சரவணன். புகாரை விசாரித்த போது வெகு இயல்பாக பேசியிருக்கிறார்கள் சேட்டு டயானா தம்பதி. படுக்க வைத்திருந்த குழந்தை மீது தங்கள் மூத்த மகள் போர்வையை போர்த்தி விட்டதால் உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். மறுநாள் அந்த தம்பதியும் சேட்டுவின் பெற்றோரும் தலைமறைவாகிவிட்டனர். சேட்டு டயானா தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் 2வதும் பெண்ணாக பிறந்ததால் கொன்று புதைத்ததாக தான் குற்றச்சாட்டு. குழந்தை பெட்ஷீட் போட்டு அழுத்துச்சுன்னு தான் சொன்னாங்க. அப்புறமா தூக்கமே பிளட்டு என்ன காரணம்னா நல்லா மெரிச்சு போட்டாமா பாப்பாவே அப்படின்னு சொல்லிட்டா பாப்பா. அப்புறமா சரி நான் அமைதி ஆயிட்டேன். அப்புறம் இவர் கேள்வி கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கணும். அவங்க இன்னும் வீட்டை விட்டு வெளியே போ நீங்கள் எங்கள் வீட்டான கூசல் போடாதீங்க அப்படின்னு வசதா இவர் கேஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் உள்ள தள்ளணும், இந்த பயம் வரணும் அவங்களுக்கு. என் பேத்தி கொண்டு போட்டாங்க, இப்போ திருப்பி வருமா வேணாம் சொல்லிட்டு தான் நான் வளர்த்தன பண்ணல. 2 மணி நேரத்தில் அவளை சீக்கிரம் கூட்டினது கொண்டு எதை ஊற்றி கொண்டு நான் எவ்வளோ தகுதி இருக்கும். 2ஆம் முறையாக கருவுற்றிருந்த டயானாவுக்கு ஒடுக்கத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 27ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் டயானாவின் உடல்நலம் மோசமாக இருந்ததால் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளார். தாயும் சேயும் ஆரோக்கியமான உடல்நிலையில் வீடு திரும்பியுள்ளனர். மறுநாளே குழந்தை இறந்து விட்டதாக கூறி உடனடியாக வீட்டின் அருகே குழி தோண்டி புதைத்துள்ளனர். உறவினர்களிடமும் கூறவில்லை. போர்வையால் முகத்தை மூடினால் மூச்சு முட்டுமே ஒழிய மூக்கில் ரத்தம் வருமா என்பதே டயானாவின் பெற்றோர் முன்வைக்கும் கேள்வி. சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்துள்ளது வேப்பங்குப்பம் காவல்துறை. அணைக்கட்டு வட்டாட்சியர் முன்னிலையில் வருவாய், காவல், மருத்துவம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள், குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் என ஒரு குழுவே திரண்டது ஒடுக்கத்தூர் பொம்மன் குட்டையில். குழந்தையின் தாய்வழி தாத்தா அடையாளம் காட்டிய இடத்தில் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்வுக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். 27ஆம் தேதியன்று பிறந்தபோதே குழந்தை மிகவும் ஆரோக்கியமாகவே இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதேபோல உடல் மற்றும் தலை ஆகிய பகுதிகளில் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. குறிப்பாக வீட்டிற்கு அருகில் இருந்த பப்பாளி மரம் மற்றும் எருக்கஞ்செடி உடைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் பாலை பச்சிளம் குழந்தைக்கு ஊற்றி கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார்கள் அதிகாரிகள். பாய்சன் தானே, நமக்கு எருக்கம்பால் வீடு அந்த பிளான்ட் அவைலபிளா இருக்கிறப்போ அது உடம்புக்கே நியூரலாஜிக்கல் டேமேஜ் எது வேணாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது பாய்சன்னு எல்லாருக்கும் தெரியும். பப்பாளியும் அதே தான், அதோட பால் பாய்சன்கிறது தெரியும் நமக்கு. ஸோ எல்லா பாய்சன்ஸ்லயும் நியூரலாஜிக்கல் பாய்சன், நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் இருக்கு, ரத்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸும் இருக்கு. பாய்சனஸ் ரெண்டுமே பாய்சன் வெரைட்டி. பிளட் வயலன்ஸ் வரலாம், வலிப்பு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தை கார்டியோஜெனிக் டாக்ஸின்னு சொல்லுவோம். ரத்தத்தை உரையிற வைக்கிற டெண்டன்சியும் அது இருக்கிறது அந்த பாய்சன்ல இருக்கு. தலைமறைவான குழந்தையின் பெற்றோர் உள்ளிட்டோரை பிடிக்க காவல் ஆய்வாளர் தமிழரசி தலைமையில் 6 பேர் கொண்ட தனிப்படையை அமைத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் குமரவேல்.